அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, ஞாயிறு தோறும் சமயம் கடந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு வருகிறீர்கள். இன்றைய தினம் திருமுட்டம் வராக சுவாமிகளும் அம்பியவள்ளி தாயார் அம்மையும் அடியனுக்கு அருள் செய்த அந்த திறத்தை நினைவு கொள்ளும் விதமாக இங்கு நாம் கூடியிருக்கிறோம். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன், ஒரே நாளிலே, அதாவது குருநாதருடைய பிறந்த நட்சத்திரத்தன்று அவர் பிறந்த ஊரிலே நாங்கள் அன்னதானம் செய்துவிட்டு திரும்பும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு செல்வோம். ஒவ்வொரு கோவிலிலும் ஒரு அருட்திருவிளையாடலை இறைவன் நிகழ்த்தி கொண்டிருப்பான். அதனால் அந்த ஒரே நாளிலே எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்பதனால் அந்த குருநாதர் பிறந்த நாளுக்கு பின்னால் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில், அதுவும் ஒரு ஞாயிறு பைபிள், ஒரு ஞாயிறு தம்மப்பதம் வகுப்பு, மூன்றாவது ஞாயிறு பொது வகுப்பு வரும்பொழுது அந்த நாளிலே அதை நான் கொண்டாடி கொண்டு வருகிறேன். சென்ற வருடமே இதை நாம் ஆரம்பித்தோம். சென்ற வருடம் நவராத்திரி பூஜையிலே ஒரு நாள் பூஜையாக திருமுட்டம் அம்பியவள்ளி தாயார் வராக சுவாமி, என்னை தேடிக்கொண்டிருந்த திருமுட்டம் வராக சுவாமி என்ற தலைப்பு கொடுத்திருந்தேன். ஒரு வருடம் ஓடிவிட்டது. அதற்குள் நவராத்திரியிலே அம்மையின் அருளாக அதை நான் வைத்திருந்தேன். நான் இப்பொழுது இந்த முறையிலே வரும்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை வராக சுவாமிகள் அம்பியவள்ளி தாயாருடைய அருள் விளையாட்டாக இதை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அவ்வளவுதான். வருடத்திற்கு ஒரு முறையாவது நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆனால் நான் நீங்கள் அந்த யூடியூப்லேயே அந்த விழியம் எல்லாம் இருக்கிறது. எனக்காக காத்து கொண்டிருந்த திருமுட்டம் வராக சுவாமியோட தலைப்பிலே நீங்கள் அதையெல்லாம் பார்த்து அவைகளை தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாள் பக்தி, பெருமாளுடைய திரு அவதாரம் தான் வராக சுவாமிகள், பூவராக சுவாமிகள், அம்பியவள்ளி தாயார். ஆனாலும் திருப்பதியிலே சென்று வராக சுவாமிலாம் கும்பிட்டு அங்கெல்லாம் இந்த மாதிரியான சிறப்பான இது இல்லை எனக்கு. அப்போ நான் ஒரு சமீப காலமாக நான் தெரிந்து கொள்கின்ற விஷயம் என்னன்னா, ஒரு தலங்களிலே இருக்கிற அந்த ஒரே பெயரிலேயே இருந்தாலும் கூட அந்தந்த சாமிகள் வித்தியாசமாக வேறாகத்தான் இருக்கிறார்கள், ஒரே அம்சமாக இருந்தாலும். சென்ற முறை நாங்கள் மலைக்கு சென்று வரும் பொழுது மலையில் அந்த அன்னதானத்தை சென்று கும்பகோணத்தில் முடித்துட்டு திரும்பும்பொழுது நேரமாகி விட்டதுன்னு மாலை பிரார்த்தனையை அங்கு சிதம்பரத்தில் இருக்கிற பைபாஸ், சிதம்பரத்தை தாண்டின உடனே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருந்தது. நல்ல இடம், நல்லா இருந்தது. அங்கு நிறுத்தி விட்டு குளித்து விட்டு மாலை செய்து அந்த முனீஸ்வரருக்கு நன்றி சொன்னேன். ஆனால் அந்த முனீஸ்வரர் என்ன சொன்னார்னா, உனக்கு அருள் செய்து கொண்டு இருக்கிறவர் ஈரனூர் முனீஸ்வரர் சொன்னார். முனீஸ்வரர்லேயே அப்போதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஈரனூர் முனீஸ்வரர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 18ஆம் படி கருப்பசாமி ஒரு முறை இதே மாதிரி மாலை வழியில அந்த மலைக்கு சென்று திரும்பும் பொழுது மதுரையை தாண்டி அந்த வெளியிலே ஒரு இடத்துல கருப்பசாமி கோயில் இருக்கிறது. அங்கே ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு இரவு. சரி, அங்கே நிறுத்திட்டு குளிச்சுட்டு அந்த ஈவினிங் ப்ரேயர் அங்கே பண்ணும்பொழுது அப்போ உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கிற கருப்பசாமி மிரட்டு போயிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது என்ன அப்படின்னதும், இதுன்னா அப்போ 18ஆம் படி கருப்பசாமி அவரை தொடர்பு கொண்டு, சரி உனக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து நான் போயிட சொல்லிடுறேன், ஆனால் நீ என் பேர் தான் வச்சுன்னுக்கிறாங்க அப்படின்னோடனே அடுத்த செகண்ட் அந்த பயிற்சியாகி
எல்லாம் தெரியுது. அப்படியே அப்படியே சாமி நீங்க இங்க பண்ணிட்டீங்க சாமி, உங்களுக்கு இன்னும் வேற எதனா செஞ்சு கொடுக்குமா சாமி தெரியுது அப்படியே. அப்பதான் எனக்கு அது முதல் இன்சிடென்ட் அது. ஓ, கருப்பசாமினே நம்ம பேர் அங்கங்க கோயில் இருந்தாலும் இந்த 18ஆம் படி கருப்பசாமி தான் நம்பர் ஒன். மலையில 18ஆம் படி கருப்பசாமி இருக்கிறாரு. அதே போல இங்க கள்ளழகர் கோயில்ல 18ஆம் படி கருப்பசாமி. அந்த 18ஆம் படி கருப்பசாமி தான் எல்லாத்திலையும் அவர் சொன்ன அடுத்த செகண்டே அந்த பெல்ட்டி ஆகி இந்த கருப்பசாமி. அப்பதான் அந்த வித்தியாசம் எல்லாம் இருக்கிறத பார்த்தேன். 2வது முறை தான் இங்க பார்த்தேன். நான் முனீஸ்வரர் கும்பிட்டா திருவண்ணூர் முனீஸ்வரர் தான் உனக்கு அருள் செய்ய இருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய உள்ள இதுல இருக்கிறது. இதுல இல்லைன்னா எல்லா இடத்துலயும் தான் பெருமாள் இருக்கிறாரு. ஆனா பார்த்தா திருப்பதி பெருமாள் கோயிலையும் அவ்வளவு பிரசித்தமா இருக்கணும். அதே போல அங்க இருக்கிற வராக சாமி தான் கும்பிட்டுருக்கேன். அங்கெல்லாம் இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் இல்லை. ஆனா இங்க மட்டும் இங்க நான் போறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த விழியத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த ஆவிகள் தொல்லை நான் ரொம்ப சொல்ற விரும்பல அதை. ஏன்னா ஏற்கனவே கிராமத்துல ஆவி பேய் பூதம் பிசாசுன்னு சுத்தி கிடக்குறேன். இல்ல நான் வேற களைப்பு விட்டு அதனால நான் சொல்லவில்லை. ஆனா அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அதில் இந்த பாப்பராவிங்க அதுங்க வாழும்போதே நல்ல விதமா வாழ்ந்து செத்தவொன்னா நல்லா ஆவிங்களா சுத்தம். அதுக்குதான் இந்த மாதிரி வெறி பூச்சி போய் கிடக்குது. அப்படியே வசதி இல்லாமலேயே அந்த பிறப்பினால பிராமணனா பிறந்துட்டா அவன் எல்லோரோட வசதி அப்படி ஆக்கிடுறது. என்ன ரொம்ப முட்டாள்தனமா என்ன ஒரு பிறப்பினால இப்ப நான் பிராமின் கிருஷ்ணரை தான் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிறது. ஒரு பக்கம் பிறப்பினால நான் பிராமின் ராமர் ஆஞ்சநேயர் சிவபிராட்டி எல்லாம் கொண்டாடிக்கிறது, லட்சுமணன் எல்லாம். அப்புறம் பேசும்போது அப்படியே பிராமணம் அப்படின்னு வசதியா கொஞ்சம் கூட மூளைகட்ட முண்டங்க தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. திருமூலர் சித்தரா இருக்க மூட பிராமணம் ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். பித்தியரும் மூடர் பிராமணர் தான். பிராமணன் பித்து பூச்சம் என்ன பித்து ஜாதி பித்து பூச்சம் மூட ஆகும். அவ்வளவுதான். அவனுக்கு விளக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால நான் அதிகமா அதெல்லாம் உங்ககிட்ட நான் ரொம்ப சொல்லலை. லேசா அவன் அதுங்க இடைஞ்சல் வரும்போது அங்க இருக்கிற கடவுள் இறைநிலைகள் அவங்களை தடுத்து என்ன கோயிலுக்கு வர வைக்கும் போது அதை மட்டும் நான் அதை மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறேன். அதனால அங்கேயும் அன்னைக்கு அதே போலதான். அங்க கும்பகோணம் சிவன் கோயிலுக்கெல்லாம் வர விடாம நீ வந்துருவியா, நீ பார்த்துருவியா நீனா. அப்போ அங்க பெருமாள் கோயில் அவங்க இந்த நிலையில இருப்பாங்க இல்லையா, அருவ நிலையில இருக்கிறவங்க, நீங்க ஒன்னா உன் கோயிலுக்கு ஒன்னா சிவன் கோயிலுக்கு வராம ஒன்னா பாத்துங்க, ஆனா அவர் எங்க பெருமாள் கோயில் வர்றதுக்கு நீ ஏன் தடுக்கிறேன்னு அவங்களுக்குள்ளேயே நடக்குது அது. அப்புறம்தான் சரி இங்க எங்க பக்கத்துல பெருமாள் கோயில் சாமி ஆண்டவே திருமுட்டம் ஸ்ரீமுஷ்ணன்றாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே தமிழ்ல இருக்கிறதெல்லாம் இவர் இந்த காஞ்சி பெரியவர் வேலை. அப்படியே மாத்தி ஏமாத்தி தமிழை மட்டமாக்கி ரொம்ப மோசமான கும்பல் அது தெரியுதா. அவங்கள வசதியா சொல்லிக்கிறதுன்ற பேர்ல அடுத்தவங்கள மட்டம் தட்டுறது. அது மாதிரி திருமுட்டம் அது என்ன. அதே மாதிரி திருமறைக்காடு அதை வேதாரண்யம் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிறாங்க. வேதாரண்யம் வேதாரண்யம் பிரபலப்படுத்துறது அப்படியே. அது ஜனம் கிட்ட பிரபலப்படுத்துறது. அதே மாதிரி ஐயர்னா உயர்ந்தவர், அது ஐயர்னு இவங்களை மட்டும் சொல்ற மாதிரி பிரபலப்படுத்துறது. ரொம்ப மோசமான கும்பல். பிராமணன்ற வார்த்தையை திருடி வச்சுருந்த வார்த்தை சொல்லிட்டேன் நான் இல்லையா. பிரம்மஞானம் அடைஞ்சாதான் பிராமணன். அது எந்த ஜாதியில இருந்தாலும் இருக்கலாம். அது மெதுவா தான் ஜாதி பேரா மாற்றி பிராமணன் இந்தியா பூரா ஆக்கி வச்சுக்கிறான் அப்படியே. இவங்களை என்ன செய்யறது இவங்கள. அதுல வர கேட்டுது பாமர மக்களுக்கு தெரிய போறதில்ல. அப்ப நீ இந்த காஞ்சி பிரிவு மாதிரி இருக்கிறோம் அதுலயே ஊறி அதுக்குன்னே இருக்கிறன்ற உனக்கு தெரியணும்ல. ஏன் அதே பிராமண ஜாதியில பிறந்த பிரம்மேந்தருக்கு தெரியுது இல்ல. அவர் தெளிவா சொல்றாருல, வர்ண ஆசிரமம் அதெல்லாம் இல்லை, அது மண்ணு அடிக்கிற கூத்து, அதுக்கும் கடவுள் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு தெரியுது உனக்கு ஏன் தெரியல? தெரியுதா? அப்படிதான் அவருக்கு தெரிஞ்ச உயர்ந்த இறைநிலை இருக்கோ அவர் உண்மை தெரியுது. நீ அது இல்லை திரும்ப இங்க வரும். அப்பதான் சரின்னு அப்புறம் சொன்னாங்க. சரி ரிட்டர்ன்ல அன்னதானம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மீதி இருந்தது அந்த சாப்பாடு கொஞ்சம் அண்டாலெல்லாம் எடுத்துக்கினேன். அங்க திருமூட்டம் அங்க லாரியில வச்சுக்கின்னு அங்க இருக்கிறவங்க வீடியோ பண்ணாங்க. 4:30 மணிக்கு அப்பதான் நட திறகுறாங்க. அந்த நட திறக்கும் போது போனா அதுல ஏதோ ஒரு சிறப்பானது இருக்கு போகுது. சாயங்காலம் சீர்காழிலேயே நான் அந்த கல்லூரியில படிக்கும் போதும் நான் பாத யாத்திரையா போய் சீக்கிரமா போயிட்டேன். ஒரு 3:30-4 மணிக்கெல்லாம் போயிட்டேன். அப்புறம் நட திறந்த உடனே பார்த்த உடனே வாசம் வந்தான்றாரு சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர். அதே மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். நட திறக்கும் போது போகும்போது அவங்க நல்ல ஒரு சிறப்பு. அப்புறம் அப்பதான் நட திறந்தாங்க. திறந்தா உள்ள பூ வராங்க.
சுவாமி பார்த்த உடனே நான் ரொம்ப எதிர்பார்க்கலாம் போல, ஆனா பார்த்த உடனே அவரு உடனே நீயா சரிதான் எதிர்பார்க்காம சட்டுன்னு நான் உடனே நீயா சொல்லிட்டு உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்த, நீங்க தான் இருக்கிறியா அப்படின்னாரு. அந்த நாள் தான் இன்றைய நாளா கொண்டார். இது சாதாரண விஷயமா? பூவராக சுவாமி நம்ம போன உடனே நம்மள நீயா உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்தான்னு சொல்லணும்ல, அதுவே பெரிய விஷயம் இல்ல. நீங்க தான் இருக்கிறா, இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது ஏன் அவர் என்ன தேடின்னு இருந்தாரு என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா இருக்காத இல்லையா? அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரியான ஏன்னா அதையே தான் பிரம்மேந்திரர் நான் முதல்ல அங்க முருடிஸ் லாட்ஜ் மேல இடுப்பாரு முதல்ல காலடி எடுத்ததுன்னா அதே வார்த்தை தான் சொன்னார். நீங்க தான் இருக்கிறாயா, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன். இன்னும் அவரும் சொன்னார். குரு சொன்ன அந்த வார்த்தைய அவ்வளோ வருஷம் கழிச்சு 60 வயசுல பூவராக சாமி இங்க சொல்றாரு, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்க தான் இருக்கிறாய். ஓ இதான் பொழுது உங்களுக்கு திரும்ப சொல்றேன். ஆரம்பிக்கும் போது நான் சொல்லாம விட்டுட்டேன். நான் பிராமணன் கிடையாது, நான் பிராமின். என்ன எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது சார், சுட்டு போட்டாலும் தெரியாது. என்ன நீங்க எப்படி இந்த பிராமணர்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் அவன் இந்து அப்படின்றது சமஸ்கிருதம் சொல்லியும் கொடுக்கல. அவனுக்கு அநியாயம் எப்படின்னா, சமஸ்கிருதம் சூதரவா காதல விழுந்தா அந்த சூதரவா காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்திடணுமா. அந்த காலத்துல அவ்வளவு கொடுமை பண்ணி இருந்துருக்கிறானுங்க. அதை பரவிடாம பாத்துக்கிறானுங்க. ஆனா அதான் பிசினஸ். நம்மளுக்கு வரைக்கும் தெரிஞ்சாதான் நம்மளை கூப்பிட்டு யாகம் வளர்த்திப்பாங்க. எல்லாருக்கும் கத்து கொடுத்துட்டா போட்டி அதிகமா வந்துடும். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சொல்லியும் கொடுக்காம அதை அழிஞ்சு போயிட்டு உடனே இன்னொருத்திக்கு சமஸ்கிருதம் என்னது இதெல்லாம், இவங்க அநியாயம் பேசி மாளாது, சொல்லி மாளாது, அவ்வளவு கிடக்குது பாப்பார அநியாயம். அந்த மாதிரி பூவராக சாமி என்னை பார்த்த உடனே இந்துவா கேட்டாரா, உனக்கு சமஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்டாரா, இல்ல தமிழ் நீச்ச பாஷை, நான் நீச்ச பாஷையில பேசுவேன். நீயான்றாரு. அவருடைய இயல்பான வார்த்தையே தமிழ்ல தான் வருது இல்லையா? இல்ல வேற எதனா சமஸ்கிருதத்துல பேசியிருக்கணும். அச்சாகாய் பச்சாகாய்னு ஒரு மண்ணும் கிடையாது. பேசிதான் எனக்கு தெரியாது ஓடியான்ட்டு இருப்பேன், என்னமோ திட்டுறாரான்ட்டு. அதனால இந்த பாப்பநாட்டிற கூத்து இருக்குத ரொம்ப அநியாயமான கூத்து. அது புரியுதா? தேவையே இல்லாம இவங்க கடவுளை நாடணும்ன்ற விருப்பம் கிடையாது இவங்களுக்கு. வளர்பெருமான் சொல்றார், கடவுளை காண வேண்டும் என்ற ஏக்கம் உன் உள்ளத்தில் விட்டால் உன் கண்ணில் கண்ணீர் தான் நிக்குமா, என்ன நீ உன் அழுகுதான் ஓயுமா, அவ்வளவு பெரிய ஏக்கம் வந்துரும்னு சொல்றாரு. இவன்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெறும் ரிச்சுவல் பிஸ்னஸ். அப்படியே மந்திரம் சொல்லி அதுக்கு அப்படியே பயிற்சி கொடுத்து அதை வளர்த்து அப்படியே பெருசாக்கி அவன் ஜாதிக்கு அதை ஊற வச்சு அவன் ஒஸ்தின்னு ஊற வச்சு, இந்த ஒஸ்தியே இல்லாம தன்னை ஒஸ்தின்னுறாங்களா, அதை விட அதை கேட்கறத விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒஸ்தியே கிடையாது, ஆனா ஒஸ்தி பேசினே இருக்காரு. நீ பாத்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்க தான் நிறைய சும்மா எல்லாருமே இருப்பாங்க. அந்த திருட்டு பசங்க தான் என்ன பண்ணுவான், நான் தான் இருந்தாலும் திருடுறது தப்பு இல்லை சார், திருடக்கூடாது, உழைச்சி சாப்பிடும், இதெல்லாம் நிறைய சொல்றான்னா திருடன்னு அர்த்தம். புரியுதா? அந்த மாதிரிதான் பார்ப்பானுங்க. அவங்க ஒஸ்தி கிடையாது, ஆனா அது நிறைய ஒஸ்தின்றாங்கன்னா அவங்க மட்டன்னு அர்த்தம். அதை மறைக்கிறதுக்காக ஒஸ்தின்னு பேசிக்கிற ஆளுங்க பாத்தீங்களா வந்துட்டாளுங்க இப்ப. அதுல இவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே இல்லை. அதனால திருமுட்டம் வராக சுவாமியினுடைய பெருமை எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ஒரு எப்படி பெருமாளுடைய அவதாரம், அதுவும் பழைய காலத்து அவதாரம். பூமாதேவி தண்ணியில மூழ்கி இருந்த போது பூமி உருண்டைய வராக அவதாரமா தான் மேல எடுத்துன்னு வராரு. இதெல்லாம் இருக்கும். அவ்வளவு பெரிய மகிமை வாய்ந்தவர். அது திருமுட்டம் வரகசம்ன்றது அவ்வளவு பெரிய, அவ்வளவு ஆதி காலத்து பெருமாள் கோயில். அங்க அவ்வளவு சிறப்பா இருக்குது. அங்க முஸ்லீம்கள் தான் நிறைய கட்டளை எல்லாம் செய்யறாங்களாம். ஊர்வலம் வரும்போது முஸ்லீம்க தான் நிறைய வரவேற்பு எல்லாம் கொடுத்து யாரோ ஒரு முஸ்லீம்க்கு அவர் அனுகிரகம் பண்ணாருன்னு. ஆமால இன்னும் அது வேற நடக்குது. அங்க தாண்டி எல்லாத்தையும் தாண்டி போயின்னு இருக்கு. ஆனா அவரு இப்படி சொன்ன உடனே எனக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாரு. போறாங்க சாமி. அதுக்கப்புறம் சரின்னு அவன் அந்த நடை திறந்துட்டு அந்த பட்டாச்சாரியார் சொன்னார், நான் அப்பதான் போறேன் ஐயா, கொஞ்சம் அப்படியே வளம் வந்துருங்க, நான் அதுக்குள்ள பெருக்கிடுறேன்
அப்படின்னாரு. அந்த சந்நிதியெல்லாம் சரின்னு நான் அப்படியே போயிட்டு இந்த பக்கம் தான் அம்பியவள்ளி தயாரம்மா சந்நிதி. இப்போ பூராக சாமி இந்த மாதிரி சொன்னா அம்பியவள்ளி தயாரிக்கு தெரியாத இருக்குமா? இதுலயே கூட நான் ஒரு 2 விஷயம் பார்த்துட்டேன். உரிமையோடு வா போ, வா மகனே போவாத, இப்படி ஒருமையில பேசுகிற அம்மை பார்த்துருக்கிறேன். ஆனா ஒரு மரியாதை கொடுத்து, இப்போ அங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயில் போனல, அப்ப அந்த அம்மா என்ன எப்படி கூப்பிட்டாங்க? வா வந்துட்டியா அப்படி கூப்பிடல, மகரிஷி வரணும், ஏன்னா மகரிஷின் மரியாதையா கூப்பிடுறாங்க. மகரிஷி வரணும், நான் உங்களுக்கு என்ன செய்து தரணும் அப்படி கேட்குறாங்க. மலையாளத்துல தான் கேட்டாங்க அவங்களும். இப்போ அந்த இடத்துல அந்த மரியாதை கொடுத்த மகரிஷி வரணும், நான் என்ன செய்து தரணும், அந்த மாதிரியான அம்மையின் வரப்போ பார்த்துருக்கிறேன். மீதி இடத்துல எல்லாம் ஒருமையில வா மகனேன்னு அந்த உரிமையோடு இருக்கிற அதே மாதிரி திருமுட்டம் வராக சுவாமி அம்பியவள்ளி தேர் சன்னிக்கு போய் நிக்கிறேன். அப்ப அந்த அம்மை அங்க வீட்டிருந்த கோலத்துல காட்சி தராங்க இருக்கிறாங்க. அவங்கள சுத்தி அவங்களுடைய பரிவார தேவன் இருக்கிறார். இப்ப நான் வராக சுவாமி இப்படி சொல்றாரு, என்னை பார்த்த உடனே நீயா உன்னை எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார். அப்ப அவங்களுக்கு தெரியுது இல்ல என்னுடைய முக்கியத்துவம் ஏதோ அவங்களுக்கு தெரியுது. அப்போ இவங்களுக்கு தெரியுமில்ல, சாமி கிட்ட இருக்கிற பிராமணனும் சரி அவரோட துணைவியாரும் சரி எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பக்குவம் கிடையாது. போட்டு எதிரி மாதிரி நடத்துறது எல்லாம் பண்றது எல்லாம் எல்லா கச்சடாமும் இருக்கும் அங்க. அவங்க அந்த மாதிரிலாம் ஏதோ தப்பாலாம் பேசியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் மெதுவா. அப்ப கொஞ்சம் வருத்தமா இருந்தது, ஏன்னா எதுக்கு இவங்க நம்மளை பத்தி தப்பாலாம் சொல்லணும் மற்றவங்க கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமும் அப்ப இருந்தது. அப்போ போனா உடனே அப்ப அந்த அம்மைக்கு தெரியுது இல்ல இவர். அப்போ அவங்க தோழிமார்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவரை பத்தியா தப்பா பேசுறாங்க. எனக்கு உண்மையில எப்படி இருக்கும் பாரு. தகவல் வரைக்கும் சொன்னாங்களே தவிர ஆறுதலை யார் சொல்றது? ஆறுதலை அம்மை தான் சொல்ல முடியும். ஆனா அங்கேயும் அந்த மாதிரி மரியாதையான ஒரு வார்த்தை, இவரை அப்படின்றாங்க, இவரை பத்தியா தப்பா பேசுறாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. புரியுதா ஏன் கடவுளை தான் நம்பணும், மனுஷனை நம்ப கூடாது. கடவுள் செய்யற உதவி எந்த மனுஷனும் செய்ய முடியாதுனால ஏன் சொல்றாங்க, கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது ஏன் சொல்ற? புரியுதா? இப்போ மனுஷனுக்கு விளக்கமா சொல்லணும். அதுவும் பாப்பானாதான் அது சொல்லினே இருந்தா கூட அவனுக்கே புரிஞ்சா கூட சும்மாங்காட்டி புரியாத மாதிரி என்ன சொல்ற இப்படியே தான் இருப்பான். புரியுதா? அது எடுத்துக்கூடாது, அது ஒத்துக்கூடாதுல உறுதியா இருப்பான் பாப்பான். அவனையா போய் நம்புவீங்க நீங்க? அவன் சொல்ற விளக்கமா கடவுளா இருக்கும் எங்கன்னா? இல்லவே இல்லை. நான் இருக்கும்போது சொல்றேன், நான் இருக்கும்போதே சொல்றதை கேட்டு ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து விடுதலை ஆயிடுங்க, அவ்வளவுதான். வேற யாரும் சொல்ற மாதிரி தெரியல எனக்கு இந்த அளவுக்கு. தெரியுதா? சொன்ன பிரம்மேந்திரவரை பிராமணரா சொல்லவே அவரே ஒரு வழியாக்கி கைமா கூர்மாக்கிட்டாங்க, பிராமணர்ல கூட சேர்த்துக்குவே. தெரியுதா? இப்ப நான் பிராமணா சொல்றவங்க அப்படியே ஒரு பாலிஷ்டா லேசா அப்படியே அப்படிதான் போறாங்களே தவிர அந்த பிராமண தீமையின் ஆழத்தை யாரும் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப தீமை. அதுக்கு நான் என்ன பேர் வச்சுக்கிறேன், த டெப்த் ஆஃப் பிராமின் ஈவில் பேர் வச்சுக்கிறேன். பிராமண தீமையுடைய ஆழம் என்பது ரொம்ப நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ஆழம். இப்பவே வெறுப்பாதான் இருக்கிறாங்க எல்லாரும். இப்ப நான் சொல்லியா எல்லாரும் பிராமணர்ல மட்டம் தட்டி பேசுறாங்க? இந்தியா பூரா வெறுக்கிறாங்கல்ல. இந்தியா பூரா வெறுக்கிறாங்க. நான் ஒரு ஆள் சொல்லியா இல்ல எனக்கு நடந்த பிராமண தீமைகள் பிராமண கொடுமைகளை விட்டு வச்சா பேச ஒண்ணுமே கிடையாது. அங்கங்க அவங்கவுங்க இயல்பா அப்படிதான் இருக்கிறான் பாப்பான். நான் நல்லவன் நீயா சொல்லிக்கிறத விட பிராமணன் நல்லவன் மத்தவங்க சொல்லணும் இல்லையா? அதான சரியானது. அவன் பிராமணன் நல்லவன் மத்தவங்க சொல்லணும். அதையும் செயற்கையா செய்ய வைப்பான். 4 பேரை கையில போட்டுன்னு அவனை சொல்ற மாதிரி சொல்ல வச்சு இந்த வேலையை தான் செய்ய முடியும் அவனால. இயல்பா நல்லவனா இருந்தா நல்ல பேர் வாங்குறது முடியவே முடியாது. சரிதா? பாமர மக்கள் தான், அவங்களுக்கு என்ன சாஸ்திரம் தெரியும்? அவங்க என்ன உனக்கு ஆன்ம ஞானம் பிரம்ம ஞானம் எல்லாம் பேச போறாங்க? ஒண்ணுமே கிடையாது. நீ அவங்க கிட்ட அன்பா நடந்தா, அவங்கள அவமானப்படுத்தாம நடந்தினா இயல்பாவே அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும். சரிதா? ஆனா அப்படிலாம் பண்றதே கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடுத்தவங்களை அவமானப்படுத்துறது அது அவ்வளவு திறமையா. சரிதா? யாருன்னா ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல
நான் ரொம்ப பாக்கியசாலி, நான் பிராமணனும் பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. சொன்னா என்ன அர்த்தம்? மீதி பேரெல்லாம் நீங்களாம் துர்பாகியசாலி, நீங்களாம் நான் பிராமணா பிறந்து வச்சுட்டீங்க, அதான அர்த்தம். இந்த மாதிரி அவமானப்படுத்துறது. யாருன்னா கேட்டா நானும் அப்படி சொல்லியே அப்படின்றது. இது ஒரு திறமைன்னு வச்சுக்குதுங்க அது. அப்போ உலகம் பூரா வெறுக்கத்தான் செய்யும். நீ பெரிய அறிவாளித்தனமா பேசதான் நினைச்சின்னு ஆனா எல்லாரும் ஆமா ஆமா இவங்களுடைய பாக்கியசாலி, இவங்க பிராமணனும் பிறந்துடும் அப்படியே நினைக்கான். பிராக்டிக்கலா என்ன இருக்குது? தான் முன்னேறி அதை வெற்றியும் கொண்டாடுற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தனை முன்னேற விடாம தடுக்கிறதுலதான் அவங்க பிராமணனுடைய சந்தோஷமே இருக்குது. அவனே ஜெயிச்சது கூட அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான். அந்த நான் பிராமின் திறமையாளனை கெடுத்து அழிச்சிட்டான்னா அதுலதான் அவனுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்குது. இதுக்கு பேர் குரூர மகிழ்ச்சின்னு பேர். ஆங்கிலத்துல சாடிஸ்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இதுதான் அவனுக்கு அதிகமா இருக்குது. இதுல ஊறி வளர்த்துட்ட உன் இனத்தை, அதனால தொடர்ந்து அதுதான் செய்யும். என்னுடைய கணிப்பு இதுக்கு மேல இவங்கள திருத்தலாம் முடியாது, அந்த அளவு கெட்டு போச்சு. அதுக்கும் ஆங்கிலத்துல an irreversible error has occurred to them அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை திருத்த முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கெட்டு போயிட்டாங்க. அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அவங்க ஏமாத்துறத நம்ம ஜனங்களை தான் ஏமாத்தி தன்னை சுத்தி ஒரு 10 பேரா போட்டு வச்சுக்கின்னு அவனை வலிமைப்படுத்தி அவன் மூலமா சொல்ல கொடுக்குறது. அதுல நீங்க உங்க குழந்தை குட்டி, புள்ள குட்டி, பேரம் பேத்தி, கொள்ளு பேரம் கொள்ளு பேத்தி, இதுல அவங்கள அங்க பலி கொடுக்காம அவங்களை எச்சரிக்கை பண்ணி வளர்க்க வேண்டியது உங்க கடமை. அது ஒண்ணுக்கு தான் இவ்வளவும் சொல்றோம். தெரியுறதா? ஏன்னா இவங்க தொல்லை இவ்வளவு பெரிய தொல்லையாது. நான் போறேன் இப்ப வராக சுவாமியும் அம்பிவள்ளி தயாரும் இதை அருள் செய்யறாங்க. அது இல்லாம எனக்கு இறைநிலையில விசுத்தி நிலையாய் அவங்க மலர்ந்து அருளினாங்க. அதை தான் போற்றில வச்சிருக்கிறோம். தாசு சுவாமிகளுக்கு விசுத்தி நிலையாய் மலர்ந்து அருளிய திருமுட்டம் அம்பியவள்ளி தாயை போற்றி போட்டு அந்த விசுத்தி நிலையா மலர்ந்து அருளியது என்னன்னு பச்சையெல்லாம் சொல்லக்கூடாது, அனுபவத்தை பச்சையாக சொல்லக்கூடாது. பிரம்மேந்திரருடைய உணர்த்துவது ஒன்றே உத்தமம் அப்படின்னா நான் அதை பச்சையெல்லாம் விளக்க விரும்பல. விசுத்தி நிலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? 6 ஆதாரத்துல தொண்டைக்குழி இருக்கிற இடம் விசுத்தி, புருவமத்தின்றது புருவமத்தில இருக்கிறது ஆக்ஞா, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். மணிப்பூரகம், சுவாதிட்டானம், அநாகதம், விசுத்தி, இது எல்லாமே நெஞ்சிக்குழி, அநாகதம் எல்லாம். ஸோ அந்த விசுத்தி நிலையை அந்த இடத்துல அவங்க ஒளிர்ந்தார்கள் திருமுட்ட அம்பி ஒளிக்க. அதனால அந்த போற்றியா வரைக்கும் வச்சிருக்கிறோம். அப்போ ஏன்னா பாப்பா இங்க சொல்றான்ல, ஹாலுசினேஷன், நீயாவே நினைச்சுக்கிற, நீயாவே விசுத்திலேயே மலர்ந்த நீ நினைச்சுக்க, உனக்கு விசுத்திலேயே விசுத்தில ஒரு ஒளி ஒன்று தோன்றி உனக்கு இருக்கிறதா நீயா நினைச்சுக்கிறதா. அது அனுபவம் இல்லாதொட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு எல்லாமே அப்படியே ஒரு உப்பு புளி காரம் போட்டு ஒரு கூட்டு பொரியல் செய்யற மாதிரி அவங்களுடைய மலை மூலையை வச்சு அப்படியே சாசு 2 பேர் 5, அது 2 பேர் 5 என் போன்ற அனுபவஸ்தர்கள் சொல்லிட்டு போறாங்கல்ல, அந்த அனுபவத்தை தேடுறதுக்காக சொல்லிட்டு போறாங்க இப்படிலாம் இருக்கிறதுன்னு சொன்னா. அவங்க அனுபவத்தை எல்லாம் தேட மாட்டாங்க. அவங்க சொல்றது இப்படி, இவங்க சொல்றதா அப்படியே, இதுல இதை போட்டு அதுல இதில் போட்டு ஒரு மசாலா அப்படின்னா இதான் அப்படின்னு ஒன்று தேர்த்து கொடுக்குறது சமுதாயத்துக்கிட்ட. அதை திரும்ப திரும்ப எல்லாரும் அது பிராமணுக்கு லாபமா பார்த்து அதை வச்சுட்டோன்னே மீதி பிராமணெலாம் அதை கையில் எடுத்துக்கின்னு அப்படியே பரப்போம். இவ்வளவுதான். அனுபவம் ஒண்ணுமே இருக்காது. அனுபவம்னா ஒண்ணு இருக்கவே இருக்காது. அவங்களுக்கு அவங்க குருமார்கள் சொல்லி தர்றதும் கிடையாது. அதே பிராமண சமூக சார்ந்தவர் தான் பிரம்மேந்திரர் தான். நான் அப்பவும் பகவத்கீதை கிளாஸ்லாம் என்னை சுற்றி இருக்கிறவங்கள அண்ணனூர்ல அந்த எல்லாமே அக்கா பசங்க சித்தப்பா பசங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துன்னு இருப்பேன். அதே மாதிரி எங்க கல்லூரியில படிக்கும்போது என்னை சுற்றி ஒரு குழு இருக்கும், அவங்க கிட்டலாம் பகவத்கீதையை பற்றி பேசுவேன். அப்போ அதே பிரம்மேந்திரர் என்ன அதை ஸ்டாப் பண்ணார்ல, அதில் ஞான மார்க்கம் இருக்குது, ஞானத்தை தேடலாம் இருக்குது. அதில் உனக்கே என்ன ஞானம் வரல, அதுக்குள்ள நீ என்னத்துக்கு சொல்லி கொடுக்க போற, முதல்ல நீ ஞானத்தை தேடி அடைய முதல்ல நிறுத்தினாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குது. எதே பிராமண ஜாதியில பிறந்த பிரம்மேந்திரர் தான். அவர் சொல்லியாவது இவனுக்கு கேட்டிருக்கணும்ல, கேட்கறதுதான் கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எப்படி இருப்பேனோ அப்படியே தான் இருப்பான், அவ்வளவுதான். தெரியுதா? அது ஒரு முட்டாள்தனம், மூடத்தனம். நான் நிறுத்தினேன். அதே மாதிரி இன்னும் கூட கேளுங்க பசங்களை, இப்ப எல்லாம் பசங்கன்ற இப்ப எல்லாம் 60 வயசுக்கு வந்துடுச்சு. ஆகிய இங்கேயும் வராங்க இல்லையா, கேட்டு பாருங்க. திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டேன்னா சாமி சொல்லிட்டாரு, அவர் சொன்னதுதான் நான் கேட்கணும். அவர் சொன்னது கரெக்டு தான். ஞானம் பேசுறமே தவிர இன்னும் எனக்கு ஞானம் வரல.
அதனால அதை நிறுத்துன்றாரு. கரெக்டு தான் சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஜப தியானத்துல ரொம்ப வருஷமா ஈடுபட்டு அப்புறம் ஞான அனுபூதி சித்தியாகி அப்புறம் தான் ஆன்மீகம் இவ்வளவு இருக்கு, ஆழம் எவ்வளவு இருக்கு, அதை விளக்கி சொல்றதுக்கு இவன் விடவே மாட்டான். ஏன்னா ஒண்ணு சொன்னோன்னா அது உள்ள வந்து லொட்டு லொட்டு லொசுக்கு லொசுக்குன்னு இருக்கு. அதுக்கு அது இப்படி 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 அப்படின்றது தெரியுதா, கெட்டு விடுறது. அதுதான் அது வேற வழியே கிடையாது. அப்ப இவங்களை பிடிச்சி வளாசு வளாசு இப்ப இதே போலதான் இவங்க எதிர்காலம் வருகிற நல்லடியாலும் இதே மாதிரிதான் கெடுப்பானுங்க. அப்ப அவங்க புலம்பு 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 புலம்புறதுலயே தான் அவங்களுக்கு நேரம் செலவாயிடும். அவங்க வந்து எங்க சொல்லி கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது இவங்களுக்கு. இவங்க என்ன கெடுத்துக்கினே இருப்பானுங்க. ஜனல் என்ன ஒண்ணு சொன்னோன்னு அவர் சும்மா சொல்றாரு, அவர் பொய் சொல்றார் அப்படின்றது. அவர் வந்து என்னது கிறிஸ்துவ மிஷானிட்ட காசு வாங்க எல்லாரும் கிறிஸ்டியனா மாத்த போகிறார். இன்னொரு பக்கம் இன்னொரு இதனுடைய பாவம் என்னன்னே அவனுக்கு தெரியல. சேத்த மாதிரி அரைக்கிறது, இறை அருள் பெற்ற ஒருத்தவங்க மேல சேத்து வாரி அரைக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாவம். அது பின்னாலதானே அப்படி அவனுங்க அவ்வளவு மோசமானவனுங்க. நம்ம ஜனங்களை பயமுறுத்தி வளர்க்கணும். நம்ம எட்டங்கவுத்தான் எதுவும் கமெண்ட் அடிக்காதீங்க, தெரியுதா. சாமியாரை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியே இருப்பான், பரதேசியா கூட இருப்பான், உண்மையிலே பிச்சைக்காரனா கூட இருப்பான், உண்மையிலே பரதேசியா கூட இருப்பான். ஆனா அதே மாதிரி இருக்கிற ஞானியா இருந்துட்டா நீ என்ன செய்யற, உனக்கு ஏன் உன்னால முடிஞ்சா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிடலன்னா சைலண்டா போயின்னு இரு. இவ அது கொத்த மாதிரி அவனை அட்வைஸ் பண்றது, உழைச்சி சாப்பிடதானா நாத்துக்க அப்படின்றது. இதெல்லாம் செய்யாத நம்ம பயமுறுத்தி வளர்க்குறோம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னா அவனும் அது மாதிரி கிடையவே கிடையாது. சரி, அவனுக்கு தெரியாதுன்றத அனுபவங்களை லேசா நம்ம தான் சொல்லணும்ன்ற பிரம்மேந்திரர் தொல்காப்பியம் சொல்லுது. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளை பத்தி தெரியலன்னா நான் இந்த நிலையில இருக்கிறேன், நான் எனக்கு இந்த மாதிரின்றத சொல்லணும். அது வந்து தற்பெருமை கிடையாது, இல்லைன்னா அவன் தவறு செய்வான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அவர் அரசன் ஒரு கிராமத்தை கடந்து போறான், ஏதோ ஒரு இதுல தனியா போறான். போகும்போது அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இவன் அரசன் தெரியும், எல்லாருமே ராஜா பார்த்துருப்பாங்க இல்ல. அப்போ இவன் வந்து போய் அந்த இடத்துல இரவுல அதை கிராஸ் பண்ணும்போது, பகல்ல கிராஸ் பண்ணும்போதும் மற்றவங்க வந்து கேட்கும்போது தான் அரசன்றத அவன் சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவனை வந்து நான் தன்னை போல சாதாரண மனுஷன் அவன் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சோன்னா ராஜ தண்டனை அவனை நீ தண்டிக்க கூடாது. ஏன் சொல்லணும், அது ஒரு தற்பெருமை கிடையாது. நான் அரச குலத்தை சேர்ந்தவன், நான் ராஜகுமாரன், நான் இந்த மாதிரி போறேன்னு சொன்னாதான் அவன் வந்து எச்சரிக்கை நடந்துப்பாங்க, தெரியுதா. அதனால அது வந்து தற்பெருமை கிடையாதுன்னு தொல்காப்பியம் சொல்லுது, பிரம்மேந்திர சொல்லிடுற. அதனால சொல்லணும்ட்டு நான் அண்ணாமலை தரிசனம் பெற்றேன். இதே போல இயேசுபிரான் சந்தித்து சென்ட் பீட்டர் சொல்லிக்கிறாரு, புத்தர் சந்தி இதெல்லாம் சொன்னா உடனே பரப்பரமையா பேசிக்கிறான். ஒரு பாப்பாத்தி அங்கிருந்து வந்து கதை கதையா ஓடுறான். இது அப்பதான் இயேசுபிரான் சொல்றார், ஒரு உண்மையாளனை பொய்யன், இது பொய்யன் சொல்றது தானே, நீ பொய்யன் நீ வந்து பொய் சொல்றது பொய், இந்த மாதிரிலாம் இல்லை, நீ அவ சுத்தர இதெல்லாம் இருக்குல்ல. ஆனா இயேசுபிரான் ஒருத்தர் தான் அது சொன்னார், ஒரு உண்மையாளனை பொய்யன் என்று சொல்லுகிற அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாதுன்னு. பாவ மன்னிப்பே இல்லாத ஒரு பாவம் சர்வசாதாரணமா செய்துங்க இந்த பிராமண கூட்டம். நீ போய் இதுங்கிட்டே போய் திருத்துவ, நீ சொல்றது என்ன சொல்றத கேட்க இதுங்க இல்ல. அவங்க பெரியவாங்களாவது புத்தி சொல்லி, ஏன்னா அவங்களே இப்படிதாங்கிறானு, அவங்க இன்னும் மோசமாகறானு. எல்லாத்துக்கும் சாஸ்திரத்தில் எழுதி வச்சுக்கிறது, ஊரா முன்னாட்டி மேயலாம், ஒரு பெரியவான்னா ஒரு ஊரா முன்னாட்டியா மேயலாம், அதுக்கு குரு ப்ரமோஷன் வாங்கின்னு மேயலாமா, ஒரு சாஸ்திரம் எழுதி வச்சுப்பான். எழுதி வச்சுன்னுக்கிறானுங்க. வச்சுட்டு ரகசியமா நீ தான் அதை ஓப்பன் ஆச்சு, ஓப்பனை வெளிப்படையா சொல்லிட்டு மேயான், எனக்கு குரு பர்மிஷன் வாங்கிக்கினேன் நான் மேயலாம், உங்களுக்கு வந்து அளவுடுன்னு ஓப்பனா சொல்லலாம். ஏன் சொல்ல மாட்டேற, தெரியுது. அது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம், அவமானகரமான விஷயம். சும்மனங்காட்டி நம்மள மனசு சமாதானப்படுத்தி எழுதி வச்சுக்கிறது அவங்களுக்கே நல்லாவே தெரியும், தெரியுதா. அவனுங்க போய் அந்த பாப்பார இனத்தை வந்து நியாயம் தர்மம் சொல்லி கொடுத்து வளர்ப்பானுங்களா? இல்ல, அவனு டிஎன்ஏல அது கிடையாதுன்னாரு திருமூலர் தான். அவனோட ரத்தத்திலே அது கிடையாது. சத்தியமின்றி இருப்பான் பிராமணன், இவ்வளவுதான். சத்தியமின்றி இருப்பான் அவன். அவன் பரன் உண்மையே கிடையாது அவன்கிட்ட, இறைவனை பற்றிய உண்மை கிடையாது அவன்கிட்ட, பக்தியும் கிடையாது, எல்லாம் எதுவுமே கிடையாது. அவன் ஜாதி பித்தியரும் மூடம் அவன். இவ்வளவு சொல்லிட்டாரு. அவங்கள தூக்கின்னு வந்து கோயில் உள்ள வச்சு என்ன இந்த ராஜாங்க பண்ற வேலை பண்ண வேலை, அவங்கள எடுத்து வந்து கோயில்ல வச்சு அவங்கள வச்சு மந்திரம் சொல்லு,
தமிழ் என்ன சொல்லுது? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். நீ சொல்ற துதியோ இதுவோ பொருள் உணர்ந்து தான் சொல்லணும், அப்பதான் உன்னால சிவலோகத்துக்கே போக முடியும். தமிழ் அதை சொல்லி கொடுக்குது. அந்த பொருள் தெரியாத வந்து இவனுக்கு உள்ளன்னு வச்சா அப்ப திருமூலர் சொல்றாரு, அப்போ பேர் கொண்ட பாப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தார் பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சம் வரும், பெரிய பொல்லா வியாதி வரும், வேந்தர் குலம் அழியோன்னா அழிச்சு. இப்ப இந்த கொழுப்பெடுத்து போன அரசியல் தலைவர் இதை பண்ணினுக்கிறார். பெரிய பந்தா காட்டுறதாவும் பெரிய இவங்க பெரிய இது மாதிரி இவங்க ராஜாவாயிடுறாங்களாம். அதனால அந்த ராஜாவுக்கு செய்யற மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு செய்யறாங்க. அதே மாதிரி அழிஞ்சு போட போறீங்க. அப்புறம் என்ன ராஜ குழந்தை எப்படி போச்சு? நான் பச்சையா சொல்றேன், கண்ணெதுக்கே சொல்றேன். அதான் இது அவ்வளவுதான். இவங்களுக்கெல்லாம் சொல்லி திருத்தவும் முடியாது, புரிய வைக்கவும் முடியாது. நீங்களாவது தெரிந்து கொள்ளுங்கள். தெரியுதா? இவனுங்க பிச்சையரும் மூடனுக்கு தான் பிராமணங்க. அவங்கள கருவேல விட்ட பாவத்தினால அவங்க வந்து அர்த்தம் தெரியாம பண்ணக்கூடாதுன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். பொருள் உணர்ந்து அவங்களும் சொல்றதுல கேட்கறதும் கிடையாது. அடுத்தது எண்ணம் முதல் வாதம். மந்திரம் ஒன்றும் அங்கே வேலை செய்யாது. அவன் நினைக்கிற எண்ணம் தான் வேலை செய்யும். அவனுடைய எண்ணெய் அப்படி உடனே அப்படி டும்முன்னு வெடிக்குமா, டயர் வெடிக்கிற மாதிரி, பஸ் டயர் லாரி டயர் வெடிக்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்று வெடிக்காது. அது போக தான் காட்டும். அவங்க எவ்வளவு கட்டணம் முடிச்சானுங்கன்றத மொத்த ராஜகுலமும் அழிஞ்சு டாப் டு பாட்டம் இந்தியா முழுக்க அழிச்சு வச்சுக்குத. பார்த்து தெரியல உங்களுக்கு? பார்த்தா புரிஞ்சுக்க முடியாது. இதை கட்டணம் பிடிச்சவனுங்க பாப்பானுங்க. அவங்களை எடுத்துன்னு வந்து ஓதுறது, கூலியம் கொடுத்து சூனியம் வச்சுக்கிறதுன்றாங்களே. இப்போ தட்டில் பெரிய பெரிய தட்சணெல்லாம் வச்சு கொடுத்து கூலியை கொடுத்து சூனியம் வச்சுக்கினானுங்க அந்த அரச குலம். ஏன் திருமூலர் சொன்னதை கேட்டிருக்கலாமே, ஏன் கேட்கல? ஏன் அவர் அப்படியே ஒல்லியா எங்க ஒரு மரத்தடியில ஒரு கோமனுக்கு சொல்றாரு. இவங்க அப்படியே இது போன அப்படியே ராஜா அணின்னு இவங்க பெரிய பந்தா கட்டி இவனு சொல்றானுங்க. அதனால இது அவங்களுக்கு அப்படியே தழுப்பா தெரிஞ்சிச்சு ராஜாங்களுக்கு. இவங்க ஏன்னா பண்டிதம், வேத பண்டிதம், அந்த பண்டிதம், இந்த பண்டிதம் எல்லாம் வச்சுக்கின்னு மடாதிபதி பிடாதிபதி பெரியவா நுடு பெரியவா செம்ம பந்தா காட்டுறது. கடவுள் துறை எதுக்கு இருக்குது? அதையும் மாணிக்கவாசகர் சொன்னார். ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. கடவுள் முன்னால் எப்படி இருக்கணும்? ஞாயிறும் கடையேன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அடக்கம் ஒடுக்கமா இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த அகந்தை இல்லாம கடவுள் முன்னால இருக்கணும். ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு. அப்ப கடவுள் எப்படி இருப்பான்? தாயிற் சிறந்த தாயை காட்டிலும் சிறந்த தயாவுடையா இருப்பான். இப்போ நான் போன வராக சுவாமி வான்னு சொன்னாரு. அவரு நான் வராக மந்திரம் போட்டேன்னா ஆச்சலகா பிச்சலகா நீ எதனா போட்டுங்கன்னு, இல்லை யந்திரம் போட்டு சந்தனம் போட்டு அப்படி அவரை மந்திரம் சொல்ல கட்டி ஒண்ணுமே கிடையாது இல்லையா? பக்தி வளையர் படுவோன் கான்னு சொன்னாங்க பெரியவங்க. அன்பு தாண்டாங்க பேச, அன்பே சிவன் எளிமையா சொல்றாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுறானுங்க. ஏன்னா இவங்களால அதெல்லாம் ஒண்ணுமே முடியாது. அதான் மந்திரம் சொல்லு. பிராமண மந்திரவாதிங்க கிட்ட மாட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ற. பிராமணர்கள் யாரு? இனிமேலாவது உங்களுக்கு வரங்கிட்ட பிராமண பார்க்கும்போது இவன் மந்திரவாதி. மந்திரவாதி தெரியல உங்களுக்கு? நீங்க நினைக்கிற சுடுகாட்டில் உட்காந்து கிளைம்ன்றதான் மந்திரவாதி. பாப்பான்னு எல்லாம் மந்திரவாதி தான். அவன் என்ன ஓதுறான்? மந்திரம் தானே ஓதுறான். என்ன மந்திரம் அதெல்லாம் அவனுக்கே தெரியாது. அப்ப இவ்வளவும் அந்த 4 வரியில திருமூலர் சொன்னது இவ்வளவும் உண்மைன்னு பழிச்சிடுச்சா? மாணிக்கவாசகர் சொன்னதும் பழிச்சிடுச்சா? சொல்லிய பாடின் பொருள் உணராமலே சொல்றானு. அடுத்தது 3வது எண்ணம் முதல் வாதம். பிரம்மேந்திரர் சொல்ற எண்ணம் தான் முதல், அவ்வளவுதான். அந்த எண்ணம் நல்ல எண்ணமா இருந்தா அந்த இடத்துல வாழ்த்து பழிக்கும். எண்ணெய் கெட்ட எண்ணமா வச்சுக்கின்னு அந்த மந்திரம் ஓதுறான், அந்த ஓதுறான்னா கெட்ட எண்ணம் பிடிச்சவனுங்க. ராஜாவே தான் இவனுக்கிட்ட நம்ம தானம் வாங்கி பழைக்க வேண்டியதாகுது. நானா போச்சு. அதுதான் கெட்ட எண்ணம். அதுதான் பழிச்சிடுச்சு கண்டிப்பா. அது பழிச்சும் அது புத்தியே வராம இந்த அரசியல் தலைவருங்க அந்த அவங்க வீட்டுக்காரம்மாங்க அடிக்கிற கூத்துருக்கு. இப்ப இன்னும் பாப்பானுங்களை வச்சுக்கின்னு இது என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? தெரிஞ்சு சொல்றேன். நான் வராகசாமி தெரிஞ்சு சொல்றேன். அம்பியோலி தேர் தெரிஞ்சு சொல்றேன். நான் ஒன்னும் சும்மனங்காட்டியும் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு அப்படியே மனக்கணக்கு போட்டு சொல்லல, பிராக்டிக்கலா சொல்றேன். அப்புறம் இதுவும் இப்போ உனக்கு ஏத்துக்கல வரலன்னா அதுதான் அவங்க தலையெழுத்து, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்களுக்கு புண்ணிய பலன் கிடையாது. அதனால அதுக்கு அதே ஒரு இதுலயே போய் ராஜாங்களாம் அஞ்சா மாதிரி இதுங்களை வந்து அழியதான் செய்யும். ஒரு தலைமுறை 2 தலைமுறை அவ்வளவுதான். நீ எவ்வளவு சொத்தா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் அவன் பாப்பா என் கெட்டான தேழ்ச்சிவானு. அது சொல்றாரு திருமூலரு. மனமதி செம்மையானால் மந்திரன் செம்மையாமே.
மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டான்னாரு. இந்த மனம் தாண்டா செம்மை, மன செம்மை தான். நீ மந்திரமே ஜபிக்கணும், ராஜா நல்லாரு அப்படின்னா அவன் வாழ்ந்துட்டு போயிருப்பான். இந்நேரம் தலைமுறையா கட்டணம் பிடிச்சவனுங்களுக்கு அவ்வளோ மானியம் கொடுத்தானுங்க, அவ்வளோ தான தர்மம் பண்ணானுங்க. உண்மையிலே நல்லவனோடு வாழ்த்தி நீ அவன் வாழ்ந்துருந்தா இன்னும் எப்படி உன்னை வச்சிருப்பானுங்க. எல்லாமே சொல்லிதான் இருக்குது. அதனாலதான் காஞ்சி பெரியவர் வந்து அதை தமிழை வச்சுக்கணும். தமிழ் வந்து பாப மொழியா இவ்வளவு அறிவை சொல்லி கொடுக்குற, கடவுள் அறிவை சொல்லி கொடுக்குற. இது என்ன விஞ்ஞான அறிவா சொல்லுது? கடவுள் அறிவை அறிவுபூர்வமா சொல்லி கொடுக்குற. எண்ணத்தை அழகா பிரிச்சு பார்த்து எண்ணத்தை செம்மைப்படுத்துங்கள், மனதை செம்மைப்படுத்துங்க. நீ மந்திரம் எல்லாம் ஜெபிக்கவே வேணாம், மனம் செம்மையான மந்திரம் அதுவேதான் மந்திரம், அதுவேதான் செம்மை, இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்ட. அதை போய் பாப மொழின்னு அழிக்கணும்னு காஞ்சி பெரியவர் சொன்னா எங்க தேரும்? மேல விசிறி அடிச்சுதான் அவரை விசிறி அடிச்சது எனக்கு காமிச்சாண்ட கடவுள். அதான்டா அந்த இடத்துல அந்த விசிறி அடிச்சத அவருக்கு தெரியாத மந்திரமா, காஞ்சி பெரியவர் தெரியாத பாண்டித்யமா, மந்திரமா, தந்திரமா, யந்திரமா, யாகமா, யஜ்ஞமா தெரியுதா? அப்படியே தூக்கின்னு வராங்க. மகா பெரியவா அவர் அப்படியே கடவுளாவே நினைக்கிறாங்க. நீ என்ன இப்படி சொல்றேன்னு என்ன கேக்குறான் ஒரு பாப்பான். என்ன கேக்குற? போய் அங்க போய் சண்டை போடு மேல, என் உடல கடவுளாவே நினைக்கிறாங்கன்னு என்ன கேக்குற? நானா இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஆட்டெல்லாம் ஆட சொன்னேன். தமிழ் பாவம் மொழியாம், அது அழிச்சிடணுமா. அது சிஷ்ய கோடிங்களுக்கு குரு உத்தரம் வாங்கின்னு உரம் முட்டாட்டி மேலாம் சாஸ்திரம் எழுதி வச்சுட்டு போனா அவரு தான். இப்போ அவர் உத்தரம் வாங்கின்னு ஜெயந்திரன் மேய்ஞ்சி, ஜெயந்திரன் உத்தரம் வாங்கி அடுத்தவன் மேய்ஞ்சி இருக்கிறான். இவர் யார் உத்தரம் வாங்கி இவர் யாரும் மேய்ஞ்சாருன்னு தெரியல. தெரியுதா? நெட் ரிசல்ட் மேல தெரியுது எல்லாமே. அது விசிறி அடிக்குது. சொல்லும்போது என்ன சொல்லுது? உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்துல தான் இங்க வச்சுக்கூடாது சொல்லிச்சா இல்லையா? காஞ்சி பெரியவருக்கு என்ன உபதேசம் செய்தது? வாயில் காப்பாந்து அப்பா கடல நீங்க சொல்லணும், உனக்கு மதிப்பு மரியாதைலாம் பூலோகத்துல தான். அப்ப அது பூலோகத்தில் நடக்கிற விஷயமா? அது மேலோகத்தில் நடந்தது தானே. தானே காமிச்சாங்க எனக்கு. இங்க வச்சுக்கூட இருந்துச்சுவார். அதுதான் டாப். அது சொன்னது எனக்கு கடவுள் காமிச்சா பாருங்க. நடக்குது, லைவ் ரிலே காட்டுறாங்க. எனக்கு லைவ் ரிலே போட்டு ட்விட்ச்ல பாக்குறாங்க. லைவ் ரிலே, அந்த லைவ் ரிலே எனக்கு கடவுள் காமிச்சானே, நான் பார்த்தனேன். நான் என்ன பண்றது? நான் லெப்ட்னு போறதுக்குள்ள இன்னும் ஒரு 10,000 வாட்டியாவது சொல்லுவேன், 1,00,000 வாட்டியாவது சொல்லிட்டு தான் போவேன். நீ அவரு போட்டோ எடுத்தும்போது பொது கோயில்ல வச்சு கோயில நாசம் பண்ற. இவன் ஜாதி வசதியா, இவன் ஜாதிக்காரன் பெரியவாமா, அதால மேல ஒரு தடவை விசிறி வச்சாலும் அதை ஒத்துமா வச்சுக்கணுமா? என்னது இதெல்லாம்? திமிரு பூச்சி வேலை தானே இதெல்லாம், அகர்ந்து தானே இதெல்லாம். அதுக்கு தண்டனை கிடைக்காம இருக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் ஏமாத்திடலாம் பாப்பானுங்க. ஆனா அறம் என்கின்ற அந்த மாடல் கவர்மெண்ட் ஏமாத்த முடியல பத்தியா? காஞ்சி பெரியவரா இருந்தா அச்சு தூக்குச்சுப்பாரு. அதுதான் உண்மை. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஆண்டு எந்தா யாருக்குமே தெரியாது அப்படின்னு எல்லாத்தையும் செய்யறது பாப்பான். நம்ம தான் பாப்பான்னு சொல்லி கொடுக்கணும். கடவுளுக்கு தெரியும்டா பாப்பான், இப்படி யாருக்குமே தெரியாம செய்யாத நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். அந்த லெவலில் தான் இருக்கிறான் அவன். அவங்க பிரசங்கத்தை போய் கேட்கறது, அவங்க சொல்றதா அப்படியே ஒரு மண்ணு இல்லை. பிராமணன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அப்படியே போய் நேர்கிறாரு ஒருத்தர் பிரசங்கமா. அப்படியே போற போக்குல அப்படியே ஒண்ணு அதான இருக்கிறதுலே பெரிய பொய்யா அதுதான். பிராமணன் பொய் சொல்ல மாட்டான். நீ அண்ணா ஒரு பாப்பா சொன்ன உங்ககிட்ட இருக்கிற பெரிய பொய்யா அதான்டான்னு சொல்லிட்டு போங்க. பிராமணன் புலிதாண்டா சாபம் வாங்கினா, அண்ணாமலையார் தீபமே அதுதான். அண்ணாமலையார்ட்டே புலி சாபம் வாங்கினான்டா பாப்பான். அப்ப நாங்களாம் சாதாரண மனுஷங்க, அதனால நாங்க ஏமாந்து போறோம். அண்ணாமலையார் கடவுளா இருக்க அவர் ஏமாறல, போட்டா புட்டுற சாபம் யாருடா ஏமாத்துற சொல்லிட்டு விட்டாரு. சொல்லுங்க தெரியுமா? தெரியுதா? ஒரு பக்கம் எல்லா ட்வீட்டையும் பண்ணிக்கினே போறது, இன்னொரு பக்கம் ஒரு பிராமணம் போய் சொல்ல மாட்டான்றது. ஒரு சடாதனி சனாதன தர்மத்தை கடைப்பிடிக்கிறோம், தப்பு செய்ய மாட்டோம் அப்படின்றதுதான். என்னது இதெல்லாம்? என்னது இதெல்லாம்? இங்கதான் எல்லாம் அப்படியே நீ கண் எதிர்க்கே நிரூபிச்சு காட்டினா கூட சரி, கம்முன்னு இருந்துட்டு திரும்ப அப்படியே அதையே சொல்லுவோம், அதையே செய்வோம் பிராமணன். அதுதான் தெரியுதா? அதான் பித்தியேறு மூடு சொன்ன. சாதாரண மூடம் இல்லாம பித்தியேறு பைத்தியம் பூச்சி வைத்து பித்துன்னா பைத்தியம் பூச்சி. உண்மையிலே பைத்தியம் பூச்சி, பைத்தியக்கார கூடாதுங்க இவனுங்க. இது ஏன் சார் ஒருத்தவங்க கூட அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க? ஒரு நாடார் பையன் கிட்ட வந்தா நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிறான்னு சொன்னு ஒரு பாப்பான் சொல்றான். பாப்பார பிராமண சங்கம் எல்லாம் கை தட்டுறானுங்க. அது ஒரே வீடியோவா யூடியூப்ல இருந்து ஃபேஸ்புக் பரவினுக்குது. குறைஞ்சபட்சம் நாடார் சங்கம்னு வச்சு நாடார் சங்க தலைவர்னுங்கிறாங்களா, அவங்களாவது
அது கண்டனம் தெரிவிக்கணும்ல. தெரிவிச்சிருந்தா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பார்க்கல அந்த கண்டனம். அவங்க குறைஞ்சபட்சம் அவங்க கண்டனம் தெரியும். எப்படி என்னோட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிறன்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம் அது. அவங்க பசங்களை திருத்தி வளர்க்கறதுக்கு எவ்வளவு படாதபாடுபட்டு வளர்க்குறாங்க. நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிற, நீ பாவம் தான் செய்யணும், நீ குடிக்கணும், கூத்தி வச்சுக்கணும், லிஸ்ட் கொடுக்குறான் அவன் பாட்டுன்னு. என்னது இது? கண்டிக்கிறது யாரு? தலைவருக்கையுமே கண்டிக்க மாட்டாங்க. இவங்க தலைவர்னு சொல்லிக்கிறாங்க இவங்க. ஏன் பிராமணனை கண்டிச்சா பிராமண ஓட்டு? ஒரு நடிகர் மிரட்டுறாரு, பிராமணர் 1,00,000 ஓட்டுக்குதுன்னு, அவ்வளவுதான் அவுட்டு. 1,00,000 ஓட்டு கடைகளா போச்சுன்னா இப்படியா இருப்பாங்க தலைவர்ன்றவங்க? அதான் பிரம்மேந்திர தான் சொன்னாரு, காந்திக்கும் மற்ற தலைவர்கள் என்ன வித்தியாசம்னு சொன்னாரு அவரு. காந்தி இமயமலைன்னா மீதி அரசியல் தலைவர்லாம் பரங்கி மலைன்ட்டு போனாரு. பிரம்மேந்திரன் சொன்னார், காந்தியடி வந்து இமயமலைன்னா மீதி அரசியல் தலைவர்களுடைய கொள்கையும் அவங்களுடைய எண்ணம் எல்லாம் பரங்கி மலைன்ட்டு போனார். தத்துனூட்டு தான் இருக்கிறது. ஏன் பயப்படுறாங்க? இது எல்லாருமே நம்ம கையிலேயே வருது. இந்த வீடியோ அவங்களுக்கு போயிருக்காது. தலைவர்கள்லாம் யாரோ ஒரு தலைவரை எழுந்திருச்சு இதை நான் கண்டிக்கிறேன், நீ ஆட்சியில எல்லா தலைவரும் கூட கண்டிக்க மாட்டான், பயப்படுறான். ஏன் அவனுக்கு அடுக்கிற 5-10 ஓட்டு பிராமண ஓட்டு கெட்டு போச்சுன்னா என்னது இது? கண்டிக்கணும் இல்ல, கண்டிக்க மாட்டான். நான் கண்டிக்கிறேன் சார். ஒரு நாடார் சமூகத்து பையனை இம்மாதிரி சொல்லி அந்த சமூகத்தை இழிவுபடுத்தின பிராமணனே உனக்கு எனது கடுமையான வன்மையான கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். இப்படி செய்யாதே. மனித இனத்தை, ஒரு சமூகத்தை நீ பாவம் செய்ய பிறந்துக்கிறன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்தாதே. மறைமுகமா அவமானப்படுத்துறது அது. நான் கண்டிக்கிறேன். இதுக்கப்புறமாவது யாருன்னா தைரியம் வருதா பார்க்கலாம். ஏன்னா என்னோட விழியை நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய தலைவர்கள் பாக்குறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஐடி விங்காவது பார்த்து அவங்களுக்கு தகவல் அனுப்புது, தெரியுதா? அதனால அதனாலதான் இதை பதிவு செய்யறேன். யாராவது இவங்க கண்டிக்கிறாங்களா பார்க்கலாம். யாரோ ஒரே ஒரு தலைவர்கள் கிஸ்கா முஸ்கானாவது கண்டிக்கிறாங்களா பார்க்கலாம். அது இதுவே காணும். அந்த வெளிநாட்டுக்கு அமெரிக்கனுக்கு தைரியம் அவன் சொல்றான், இந்தியர்களுடைய கஷ்டத்துலதான் பிராமண லாபம் சம்பாதிக்கிறான்னு சொல்றான். முச்சுறானுங்களா பாரு இங்க இருக்கிற தலைவருங்க. அப்படியே குப்ஸ் பிராமண வார்த்தை யூஸ் பண்ணா பார்த்துறாங்க, எச்சரிக்கையா ஜாக்கிரதையா. என்னது அது? ஏன் இவ்வளவு அடிமையா இருக்கிறீங்க? ஆமான்னு சொல்லு. அவங்க இந்தியர்களை கஷ்டத்துல எந்தெந்த மாதிரியான கஷ்டப்படுத்தி எந்தெந்த மாதிரி லாபம் அனுபவிக்கிறாங்கன்னு இந்நேரம் அங்கங்க விவாதம் நடத்தி மக்களுக்கு அதை வந்து புட்டு வச்சு மக்களை காப்பாற்றணும். இந்த மாதிரி உங்க கஷ்டத்துல பிராமண லாபம் சம்பாதிக்கிறான், அது இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லணும். நீ யாரா இருந்தாலும் வெறும் சமூக சிந்தனை உள்ள யாரோ ஒருத்தவங்க 2 பேர் யூடியூப்ல எல்லாம் புடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கிடுறாங்க, அது போதாது. அது எங்க ஒரு மூளை? திரும்பட்டும் வராக சுவாமி கிட்ட வரும். புரியுதா? நான் இது மாதிரி அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கின்றன. என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நிறைய சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ வருகிற நவராத்திரி வேற வரப்போகிறது அடுத்த வாரம். அதுல எல்லாம் கலந்து கொள்ள போயிருக்கு. அதில் அம்மையினுடைய அருட்செயல், பெருமாளுடைய அருட்செயல், எல்லா கடவுளையும் என்னை விட்டு வைக்கலாம். அவ்வளோ பெரிய செல்ல குழந்தையா நான் மாறிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியாமலே. அதனால அவங்களுடைய அருட்சியில நான் ஒன்னையும் செய்ய குறைஞ்சபட்சம் உங்களை கூட்டி வச்சு உங்க கூட அளவலாகிற ஒரு இன்பம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. நீங்களும் 100 வாட்டி கேட்டா கூட நீங்க சந்தோஷமா புதுசா கேட்குற மாதிரியே கேட்குறீங்க. எனக்கு அது போதும், அவ்வளவுதான். தெரியுதா? இறைவன் இருப்பது உண்மை. என்ன பெருமாள் வராக சுவாமிலாம் அங்க இருக்கிறது உண்மை. நான் போனேன், அவ்வளோ அன்பா நீயா உன்னை எங்கெல்லாம் தேடின்னு இருந்தேன் அப்படின்னு அது பார்த்து அம்பி ஒழித்தார். இவரே தப்பா பேசுறாங்கன்னு சொன்னது மட்டும் இல்ல, அந்த விசித்தி நிலைய ஒளிர்ந்து எனக்கு அருள்சனும் செய்தார்கள் அந்த அந்த அம்மை. அவ்வளவு இருக்கிறது. இதைதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீகம். அப்ப நீங்க உங்களுக்கு யோசிக்கணும், ஏன் நம்மள மாதிரியே தானே இவரும், ஏன் இவர் மேல இவ்வளவு அன்பு பாராட்டுறாங்க, ஏன் நம்மள அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நம்மளும் அந்த நிலையெல்லாம் எட்டி பிடிச்சி நம்மளும் கடவுள் அன்புக்கு பாத்திரமாகணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்மளை எப்படி திருத்திக்கணும், இப்படியே இருக்கணும். 4ஆம் முன்னேற்றம் வந்து தன்னை திருத்தி கொள்வதில் தான் இருக்கிறது. செல்ஃப் பெர்ஃபெக்ஷன் இருக்குது. காந்தியடிகள் இருந்து எல்லாருமே அதை நோக்கி தான் போயின்னு இருப்பாங்க.
அப்ப நம்ம திருந்திய வாழ்க்கை அமிழ்தின இனிது நம்முடைய இது. பாப்பான்றது கிடையவே கிடையாது. அப்படியே திருந்தாமலே அப்படியே இருந்துக்கணும். அதுக்கு பதிலாக சாஸ்திரத்துல பொய்யை ஏற்றி பாப்பா அப்பா அம்மாவே கொலை பண்ணாலும் அவனை பாவம் சேராதுன்னு ஏத்திக்கணும். தமபாத்துல அங்க சிறுமிகளையே கற்பழிச்சாலும் அவனுக்கு பாவம் சேராதுன்னு யூத சமயத்துல சாஸ்திரத்தில் ஏற்றி ஏமாத்தணும். இது பாப்பற மெத்தட். இது நீங்க இப்ப நினைச்சா கூட உங்களால அதெல்லாம் மாத்தவே முடியாது. தெரியுதா? டால்முட் பொய்யை பத்தி உங்களுக்கு அவ்வளவு சொல்லி இருக்கிறேன். சாஸ்திரத்துல பொய்யை ஏத்தி பாவம் செய்யறது பாப்பானுடைய வேலை. இங்க வந்து ஒரு பிராமணன் பொய்யே சொல்ல மாட்டான் அப்படின்னு புழு வருது. அதுவே பெரிய பொய். தமபத்துல புழு ஏற்றி அப்பா அம்மாவே கொலை பண்ணா பாவம் சேராதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை கொலை பண்றது, ராஜாங்களை கொலை பண்றது. இது ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணானு பாப்பானுன்னு தான் சொல்றாங்க. அது அப்படியே இன்னொரு பாப்பா வந்து அப்படியே அதை மறைச்சி புஸ்தகம் எழுதுறான். இன்னொரு பாப்பா வந்து அப்படியே அதை மறைச்சி அவன் சினிமா எடுத்து காட்டுறான். என்ன டிராமா இதெல்லாம்! ஒரு பொழுதுபோக்கு, ஒரு இதுவா கிடையவே கிடையாது. மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த மாரல் மெசேஜ் போய் சேரல. அது போய் சேரலையா? அது சேர விடாம தடுக்கிறது பேர் என்னது இது? அப்படியே அதை அப்படியே லைட்டா எடுத்துக்கணும் போயிடணும். அப்படியே பொழுதுபோக்கா என்னத்த போக்குறது? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் மறைமுகமா நான் பிராமின் கம்யூனிட்டி அடி நடிக்கிறது, அப்படியே தலை தூக்க விடாத அளவுக்கு. அது பத்தாத்துக்கு இந்த மாதிரி பாவமனை பொய் சொல்ல மாட்டான்னு ஒரு சொல்றது, இன்னொருத்துல நீ பாவம் செய்தாண்டா பிறந்துக்கிறன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பெருமையா சொல்றது, அதை அப்படியே கை தட்டுறது. ரொம்ப மோசம் இதெல்லாம். இதெல்லாம் ஒரு முடிவு வரணும். உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்கள் அளவிலே நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இருந்தா ஓரளவு உங்களை வரைக்கும் காப்பாத்திக்கலாம். சமுதாயத்தை அளவுக்கு பெரிய அளவுல காப்பாத்தினா இந்த கடவுள் செயலால தான் முடியும். அதனால என் போன்றவர்கள், நானும் அது போலதான் சொல்றேனே தவிர நான் வந்து அதை செயல்படுத்தி பிராமண தீமையிலிருந்து சமுதாயத்தை, சமயத்தை, கடவுள் துறையை விடுவிக்கணும் என் வேலை. அது நான் கடவுள்கிட்ட தான் கேட்டுக்கிறேன். அது பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த நிலை எனக்கு அருளை பெறும் பொழுது அப்போ அது வந்து கண்டிப்பா நான் அதை செய்வேன். பூவராக சுவாமி, திருமுட்டம் பூவராக சுவாமி அம்பியவள்ளி தயார் அடியனுக்கு அருள் செய்த அந்த திறத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருங்கள். அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.